கை இணைய வழி கூட்டுத்தவங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள், தவ மையங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவர் தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேற்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து நம் கடமை என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி லில்லி கோபால் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்தமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். இன்று நமக்கு மிகச் சிறப்பாக நித்யானந்த தவத்தினை வழிநடத்தி கொடுத்த பேராசிரியர் நாகராணி அம்மா அவர்களை நாம் வாழ்த்துவோம். பேராசிரியர் நாகராணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்போ நாம பார்க்க போறது பார்த்தா நம் கடமை. என்ன பெருசா கடமை அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னு யோசனை வரும் இல்லைங்களா? என்ன கடமை? தினம் தானே எல்லாருமே எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். ஆனா நம்ம பொதுவா எதை கடமைன்னு நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன பிள்ளையா இருக்கும்போது
நல்லா படிக்கிறத நம்மோட கடமையா நம்ம வந்து நினைச்சுக்கிறோம். அதுக்கு அப்புறமா என்ன நடக்குது? நம்மோட போது நல்லா படிச்ச பிறகு வந்து படிக்கணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும். வேலைக்கு போயாச்சுன்னா நம்ம கடமை முடிஞ்சிரும் அப்படின்ற மாரி வந்து நினைக்கிறது உண்டு. ஆனா, அதன் பிறகு என்ன பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க? அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்த பண்ணி வச்சுட்டா என் கடமை முடிஞ்சிரும் அப்படின்னு தான் வந்து பொதுவா வந்து சொல்வாங்க. ஆக சமுதாயத்துல பார்க்கும்பொழுது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி அந்த கடமையும் பார்த்தீங்கன்னா, நேரத்துக்கு ஏத்த மாரி, காலத்துக்கு ஏத்த மாரி, வயசுக்கு ஏத்த மாரி மாறிக்கிட்டே இருக்குது. ஆனா, எல்லாருக்குமே கடமை அப்படின்றது வாழ்க்கை ஃபுல்லா இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ அது எது நம்மோட கடமை அப்படின்னு புரிஞ்சுகிட்டு, நல்லத செய்ய வேண்டியது வந்து பொதுவா எல்லா நேரமும் நல்லத செய்ய வேண்டியது தான் நம்மோட தலையாய கடமையா இருக்குது. நம்ம இப்போ எப்பவுமே டெய்லி நம்மோட தவம்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இது பண்றோம் இல்லைங்களா? சுவாமிஜியோட பாடல், "நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு வரோம் இல்லையா? ஆக அப்ப என்னன்னா, அந்த கடமை அப்படி நாம செய்யும் பொழுது, அது என்னவா இருக்கணும்னா, அற வாழ்க்கைய வாழக்கூடியதாகவும், நாம மட்டுமல்லாம மற்றவர்களுக்கும் அறநெறியை சொல்லிக் குடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடியதாகவும் இருக்கணும். அப்போ யாருக்கெல்லாம் நல்லது செய்யணும்னு பார்த்தோம்னா, முதல்ல நாம நமக்கு நல்லது செஞ்சுக்கணும். அப்புறமா குடும்பம், சுற்றம் அந்த வகையில வந்து அந்த ஐவகை கடமை, அது வந்து அப்படி விரிஞ்சுகிட்டே போகும் இல்லைங்களா? தனக்கு அப்படின்னும்போது, நாம முதல்ல நமக்கு என்ன பண்ணணும்? நம்மோட உடல், உயிர், மனம் இதுக்குள்ள ஒரு இணக்கத்தன்மை இருக்கணும். அந்த இணக்கத்தன்மை இருக்கிற மாதிரி நம்மோட வாழ்க்கைய நம்ம அமைச்சுக்கணும். அப்பதான் நம்ம வந்து அந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தோஷத்த அனுபவிக்க முடியும். அப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டிய முதல்ல நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய கடமை எதுன்னு பார்த்தோம்னா, நம்மோட உடலுக்கு நம்ம செய்யக்கூடிய கடமை. அப்போ நம்ம உடலுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக உடற்பயிற்சி அவசியம். அந்த உடற்பயிற்சி அப்படின்னு சொல்றது பார்க்கும்போது, நம்ம மனவளக்கலைக்கு வந்த பிறகு நமக்கு அந்த உடற்பயிற்சியோட அவசியம் தெரியுது. ஆனா அது இல்லாமலும் பார்த்தோம்னா, எல்லாருமே வந்து அந்த உடற்பயிற்சிய அவ்வளவா வந்து வலியுறுத்துறாங்க இல்லைங்களா? ஆ இன்னைக்கு இன்னைக்கு காலத்துல டாக்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து உடற்பயிற்சி எவ்வளவு அவசியம் அப்படின்றத வந்து ஒவ்வொரு நேரத்திலயும் எல்லாருக்கும் வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ஏன் இந்த உடல் பயிற்சி அவ்வளவு அவசியம்னா, இந்த உடல் தான் வந்து இந்த உயிர தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது? ஒரு பாத்திரமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த உடல் இருந்தா தான் அந்த உயிர் அ சுவா திருமூலர் அவர்கள் சொல்வாரு இல்லைங்களா? "உடலை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே" அப்படின்னு. அப்போ உடல் நல்லா இருந்தா தான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் உயிராற்றல் நல்லபடியா இருக்கும். அப்ப அந்த உயிராற்றல் திணிவு பெற்று ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு நமக்கு நம்ம அருட்தந்தை குடுத்திருக்கக்கூடிய காயகல்பம். அப்புறம் மனசுக்கு பார்க்கும்போது தவம். இப்ப இதையெல்லாம் நாம சரியா செய்யும் பொழுது, உடல்ல சுவாமிஜி ஒரு இடத்துல சொல்வாங்க, காயகல்ப கவியில, உடல்ல வந்து காணா நோய், காணும் நோய்ன்ற மாரி சொல்வாங்க. அப்போ இந்த காணா நோய், காணும் நோய் எல்லாத்தையுமே தீர்வதற்கான இல்லன்னா குறைச்சு கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. என்னத்தான் எவ்வளவுதான் செல்வம் இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்குது, நெறைய வந்து அதிகாரம், பணம், பொருள், புகழ், அதிகாரம் எல்லாமே இருக்குது அப்படின்னாலும், இதை எல்லாத்தையுமே அனுபவிக்கிறதுக்கு நம்ம உடம்பும், மனசும் அத ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இருந்தா தான், நாம அந்த சந்தோஷத்த, மகிழ்ச்சிய அனுபவிக்க முடியும். அப்படி இல்லன்னா, என்ன வசதி இருந்தாலும், அது வந்து நம்மால அனுபவிக்க முடியாது. அப்போ அதற்கு என்ன வேணும்? நம்மோட உடல், மனம், உயிராற்றல் நல்லபடியா இருக்கணும். ஒத்திசைவோட இருக்கணும். 3ம் ஒன்றோட ஒன்று ஒத்திசைவோட இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து இந்த வாழ்க்கையில சந்தோஷத்த, மகிழ்ச்சிய அனுபவிக்க முடியும். அந்த காலத்திலே இதுக்காக தான் சொல்லி வச்சாங்க. "நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு" சொல்லி வச்சிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் என்ன பண்ணணும்? தன்னோட ஆரோக்கியத்த உறுதி செய்து கொள்ள வேண்டும். அப்போ குடும்பத்துல இருக்கிற மத்தவங்கள அப்பதான் அவங்களால கவனிக்க முடியும். மனம் செம்மையா இருந்ததுன்னா, சிக்கல்கள தீர்க்கக்கூடிய வல்லமை கிடைக்கும். மனம் செம்மையா இருக்கிறதுக்கு தான் நமக்கு தவம்.
மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்போ மனம் செம்மையாக இருக்கணும். அப்ப தவம் செய்து நம்மோட கடமை என்ன அப்படின்றத ஒழுங்கா நம்ம செஞ்சுகிட்டு வந்தாங்க அப்படின்னா, அவங்க கண்டிப்பாக அறநெறி வாழ்க்கை வாழ்வாங்க. அதனால தான் சுவாமிஜி ஒரு பாடல்ல என்ன சொல்றாங்க? "தவமுறையும் அறநெறியும் பற்ற பற்ற தருக்கென்ற தன்முனைப்பு குன்றிப் போகும்னு சொல்வாங்க. அப்போ நம்ம இந்த தொடர்ந்து தவம் செய்து வரும்பொழுது, அந்த தவ வாழ்க்கையும், அந்த உடற்பயிற்சி, நம்மோட அந்த காயகல்பம் இதையெல்லாம் தொடர்ந்து கடைபிடிக்கும் பொழுது, ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளார இந்த அற வாழ்க்கை வாழணுன்ற எண்ணம் வரும். நாம யாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எந்த துன்பம் குடுக்காத வகையில நம்மோட வாழ்க்கைய அமைச்சுக்குவோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தன்முனைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுகிட்டே போகும். அப்போ தன்முனைப்பு குறையும் பொழுது, அது என்ன பண்ணும்? நம்மோட பதிவுகள தூய்மை செய்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதன் மூலமாக மேல் பதிவு அப்படின்ற முறையில நாம நல்லத செய்யும்பொழுது, அந்த மேல் பதிவாக நமக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்குது. அப்போ அந்த மாதிரியாக தொடர்ந்து செய்யக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வகையில தன்னோட மனத செம்மைப்படுத்திக் கொள்வராங்க. தன்னோட மனநிலையை எந்த எந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொண்டு, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப என்ன செய்யணும் அப்படின்ற நிலையில வாழறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட அந்த அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் அப்படின்ற குணம் தானாக அமைஞ்சு போகும். இந்த மாதிரி வாழ்ந்து காட்டினவங்க தான் பார்த்தோம்னா, நம்மோட அன்னை லோகாம்பாள் அவர்கள் இல்லையா? அப்போ நமக்கு தெரியும்ல, லோகாம்பாள் அம்மா எந்த அளவுக்கு குடும்பத்துல எவ்ளோ தொண்டு பண்ணியிருக்காங்க. அவங்களோட தியாகம் தான் இன்னைக்கு நமக்கு இந்த ஒரு அருட்தந்தை கிடைச்சிருக்காருன்னா, அவங்களோட தியாகம் தான் இல்லையா? அது மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்துல எந்த அளவுக்கு விட்டு குடுத்திருந்தா 2 அன்னையர்களும் ஒற்றுமையாக காலம் ஃபுல்லா வாழ்ந்திருப்பாங்க. அப்படின்றதும் நமக்கு அனுபவத்துல புரிய வரும். அவங்களோட வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது தெரிய வருது. அப்போ குடும்பத்துல அமைதி வரணும் அப்படின்னு சொன்னோம்னா, கண்டிப்பாக இந்த விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் கண்டிப்பாக தேவைப்படுது. அப்போ இந்த மாரி ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னும்போது, அத பார்த்து மத்தவங்களும் முதல்ல சரி அவங்க பண்ணிக்குவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. அதெல்லாம் அவங்க பொறுப்பு அப்படின்னு விட்டுக்கிட்டே போறவங்க, நாளாக நாளாக என்ன பண்ணுவாங்க, இல்ல நாமும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். பாவம் அவங்களே எவ்வளோ நாள் தான் இது பண்றாங்க அப்படின்ற மாரி அத பார்த்தே என்ன பண்ணுவாங்க, குடும்பத்துல இருக்க மத்தவங்க கிட்டயும் ஒரு மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம ஆரோக்கியம் அப்படின்னும்போது, அந்த ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் குடுத்து, செய்ய வேண்டிய தனக்கு செய்ய வேண்டிய கடமைகள கரெக்ட்டா செஞ்சுகிட்டு வரவங்க, நான் தன்னோட வேலைகளும் பார்த்துட்டு, குடும்பத்துல இருக்கவங்க மத்த வேலைகளும் பார்க்குறாங்க அப்படின்னும்போது, அவங்கள பார்த்து, அப்ப மற்றவர்கள் என்ன பண்ணுங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்களோ, இல்ல அந்த குடும்பத்திலேயே இருக்கவங்கள கூட, சரி நாமும் இந்த மாரி பண்ணுவோம். நம்ம உடம்ப பார்த்துக்கணும். நம்ம ஆரோக்கியத்த மேம்படுத்திக்கணும். அட்லீஸ்ட் இந்த குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்பங்கள அனுபவிக்கிறதுக்காகவாது நம்மோட ஆரோக்கியத்த மேம்படுத்திக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படும். அந்த மாரி ஏற்பட்டு அவங்க தொடர்ந்து அத செய்யும்பொழுது, அவங்களுக்கும் இந்த வாழ்க்கை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சுரும். அப்ப குடும்பத்துல என்ன ஆகும்னா, இந்த தேவையில்லாத குழப்பங்கள், சஞ்சலங்கள் அதெல்லாம் இல்லாம போயிடும். அப்போ இந்த மாதிரி மனநிலையில இருக்கும் பொழுது, குடும்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம இப்ப நியூக்ளியர் ஃபேமிலி சொல்றோம். ஆனா நியூக்ளியர் ஃபேமிலியா நெறைய இடங்கள்ல இன்னைக்கும் பார்த்தோம்னா, வீட்ல தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, குழந்தைங்க அந்த மாரி இருக்கிற வீடுகள் நெறைய இருக்குது. அப்போ அந்த மாரி குடும்பங்கள்ல பெரியவங்க இருக்காங்க இல்லையா? தாத்தா, பாட்டிலாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு மரியாதை குடுக்கணும். அவங்களுக்கு தேவையான உதவிகள நாம செய்யணும். அப்படின்ற மனநிலை தானாகவே வரும். அப்போ பெரியவங்களும் தொடர்ந்து இவங்கலாம் இந்த மாரி உடற்பயிற்சிலாம் செய்யறத பார்க்கும்பொழுது, அவங்களுமே ஒவ்வொரு முறையும் அடுத்தவங்க உதவிய நாடிக்கிட்டு இருக்காம, நம்மோட வேலைகள் நமக்கு சின்ன சின்னதா நம்ம எந்திரிச்சு எங்கனா போகணும், இல்ல இது பண்ணணும் அப்படின்னும்போது, நம்மோட வேலைகள நாமே செய்துக்கணும் அப்படின்ற மனநிலை அவங்களுக்கும் உருவாக்குவாங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உடற்பயிற்சியோட அவசியத்த சொல்லிக் குடுத்து, அது மாரி பண்ணும்பொழுது என்ன ஆகும்? அ என்ன என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, வீட்ல இருக்கவங்களுக்குமே பார்க்கும்பொழுது, அந்த அவங்களும்
நான் அந்த உடற்பயிற்சி செய்துக்கலாம். அப்ப நம்மோட ஆரோக்கியத்துல மனச செலுத்தலாம் அப்படின்ற மனநிலைக்கு வருவாங்க. அப்போ அந்த அறவாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது பார்த்தோம்னா, அங்க நமக்கு அறநெறி அப்படின்னாலே என்னது? ஒழுக்கம், கடமை, ஈகை. அப்போ ஒழுக்கம் அப்படின்னு சொல்லும்போது, எத நம்ம ஒழுக்கம் அப்படின்னு சொல்றோம்னா, யாருக்குமே எந்த வகையிலும் துன்பம் கொடுக்காத செயல். அது சுவாமிஜி குடுத்திருக்க ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக அந்த ஒழுக்கத்தை வந்து ஒருத்தர் கரெக்ட்டா கடைபிடிக்கிறாங்க அப்படின்னாலே பார்த்தோம்னா, அந்த இடத்துல வந்து அந்த கடமை அப்படின்றது கரெக்ட்டாக செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படுது. அப்போ வீட்ல இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கத்துக் குடுப்பாங்க. அப்புறம் உணவு சார்ந்த விஷயங்கள்லயுமே பார்க்கும்பொழுது ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். அப்போ என்ன ஆகும்? எல்லாருமே வந்து எது வந்து தேவை? நல்லத எடுத்துக்கிட்டு அல்லத தவிர்க்கிறதற்கான வாய்ப்புகள். இப்ப பார்த்தோம்னா எல்லாமே இந்த கலர்ஃபுல் வேர்ல்டு அ வியாபார நோக்கத்துல நெறைய இருக்குது. அப்போ இப்போ உள்ள சின்ன குழந்தைங்க, அதாவது அடாலசன்ஸ்ல இருக்க பிள்ளைங்க எல்லாருமே பார்க்கும்பொழுது, நெறைய வந்து அந்த அ ஜங்க் ஃபுட் எல்லாம் வந்து ஆசைப்படுறது, அப்படிலாம் இருக்கும். அப்போ அவங்களுக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, உணவு சார்ந்த அந்த விழிப்புணர்வு, எளிமையான சத்தான உணவ வந்து இன்னும் சுவையா செஞ்சு குடுக்கும் பொழுது, அவங்களுக்குமே அந்த உணவு சார்ந்த அந்த விழிப்புணர்வ குடுக்கணும். அவங்க ஆசைக்கு வாரத்துக்கு ஒரு முறை, 10 நாளைக்கு ஒரு முறையே எடுத்துக்க சொல்லிட்டு, அது நாம என்ன பண்ணணும், நம்மோட உணவுகள் எது வந்து எளிமையான, சத்தான, உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நம்ம குடுக்கும்பொழுது, அதையும் சுவையாக குடுக்கும்பொழுது, அவங்க ஏத்துக்குவாங்க. இதுவுமே பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நம்மோட கடமை தான். ஏன்னா, உணவுல கவனம் கண்டிப்பாக செலுத்தணும். உணவு தான் வந்து உடலாக வந்திருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த உணவு தான் உடலாக மாறியும் போகும்னு சொல்றாரு நம்ம சுவாமிஜி அவர்கள். அப்போ உணவு வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த உணவு உண்டு தான் நாம வந்து இந்த உடல வளர்த்துருக்கோம். அப்போ அந்த உணவுன்றது கண்டிப்பாக சத்தான உணவா தான் இருக்கணும். அது வந்து எளிமையான சத்தான உணவா இருக்கும்போது, அந்த பொருளாதாரத்திலயும் அது பெரிய வந்து ஒரு தாக்கத்த குடுக்காம இருக்கும். சாமிஜி சொல்வாங்க, "உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணங்கள் எங்குமே பாயும்ன்னு" சொல்றாங்க இல்லையா? அப்போ நம்ம உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அது எந்த அளவுக்கு சுவையாக இருக்குது அப்படின்றத நம்ம இது பண்றோம். ஆராய்ச்சி பண்ணி, அந்த சுவையா இருக்கும்போது, அந்த அந்த வந்து அடிக்கடி அந்த மாரி எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும். ஆனா, நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு எந்த அளவுக்கு எடுத்துக்கணும்னா, நம்ம உடலுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு எடுக்கணும். நம்ம எடுத்துக்கிற உணவு தான் நம்ம வந்து உடல் நலத்துக்கு உறுதியாகுது. ஆனா, உடலுக்கு தேவையான சக்தி எல்லாம் பார்க்கும்போது, அந்த உணவுல இருந்து தான் கிடைக்குது. ஆனா, அளவுக்கு மேல போனா, அந்த உணவே என்ன பண்ணும்? உடல கெடுத்துரும் இல்லையா? அத நாம அந்த விழிப்புணர்வோட இருக்கணும். அத நாம கண்டிப்பா தெரிந்து கொள்ளணும். அப்போ எது அளவு அப்படின்னு பார்க்கும்போது, உடல் ஜீரணிக்கக்கூடிய அளவு இருக்குது. அதுதான் வந்து ஒரு அளவு. அப்போ உடலுக்கு ஒரு ஒரு எல்லைக்கட்டின அளவு இருக்குது. இந்த அளவுக்கு உணவு போகும்போது, அதுக்கப்புறமா வந்து உடல் ஜீரணம் வந்து ஜீரண சக்திக்கு ஒரு துன்பத்த வரும். அந்த இடத்துல மாறுபாடு ஏற்படும். பொதுவா சொல்வாங்க இல்லையா? "அரை வயிறு உணவு, 1/4 வயிறு தண்ணி, 1/4 வயிறு வந்து காலியா இருக்கணும்" அப்படின்னு சொல்வாங்க. அ அப்போ அந்த மாதிரி வந்து அது வந்து ஒவ்வொரு உடல் ஒவ்வொருத்தரோட உடலும் ஒவ்வொரு என்ன தனித்தன்மை வாய்ந்தது. அப்ப அவங்கவங்களுக்கு தான் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உணவு வந்து அந்த அளவு முறை அவங்கவங்களுக்கு தெரியும். அப்போ கண்டிப்பாக அதுலயுமே வந்து ஒரு அளவு முறை கடைபிடிக்கணும். உணவு நல்லா டேஸ்ட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய உணவ எடுத்துக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உணவு வந்து ஒரு இடத்துல தேக்கம் உண்டாகும்னு சொல்றாங்க நம்ம அருட்தந்தை. அப்போ அந்த தேக்கமாகிற உணவு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு புளிப்புத்தன்மை ஏற்படுது. அதாவது ஊசி போகுது. வெளியில நம்ம சாப்பாடு வச்சா ஊசி போகும்ன்னு சொல்றோம் இல்லையா? ஊசி போறத பார்த்துருக்கோம். அந்த ஊசி போச்சுன்னா, அதுல நொர நொரையா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உடலுக்குள்ளாரவும் உணவு சரியாக ஜீரணம் ஆகல அப்படின்னும் பொழுது, அந்த இடத்துல ஒரு தேக்கம் ஏற்பட்டு, அந்த தேக்கத்துல ஒரு புளிப்புத்தன்மை உருவாகும். அப்ப அந்த புளிப்புத்தன்மையோடவே அந்த உணவு ஜீரணம் ஆகுது அப்படின்னா, அந்த புளிப்புத்தன்மையோடவே தான் அதிலருந்து வரக்கூடிய ரத்தமும் வந்து அந்த நொர நொரையா தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அருட்தந்தை. அப்போ அந்த நுரையோட இருக்க உற்பத்தி ஆகுது இல்லையா ரத்தம், அந்த ரத்தத்துல இருக்க நுரையோடவே என்ன ஆகுது,
அந்த ரத்த ஓட்டம் உடம்பு ஃபுல்லா போகும்பொழுது, அது ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு அந்த நுரையீரல்ல உள்ள காற்று தேங்கி போயிடும். அப்போ அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல காற்று தேங்கும்போது, அந்த இடத்துல நான் ரெகுலரா போகக்கூடிய ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் எல்லாமே தடுக்கப்பட்டு, அங்க வியாதிகள் வரத் தொடங்குது. அப்ப என்ன பண்ணணும், அந்த உணவு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு நமக்கு ரொம்ப அவசியம்னு தெரியும். அப்படி அவசியமா இருந்தாலும், அந்த உணவு வந்து நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னும்போது, அதை தெரிந்து கொண்டு எடுக்க வேண்டியது நம்மோட கடமையாக இருக்குது. உணர்ச்சி வயப்பட்டு நாம என்ன பண்ணோம், ருசிக்காகவோ, இல்ல நம்மோட அது நல்லா வந்து நெறைய உணவு இருக்குது, வெரைட்டி நெறைய இருக்குது அப்படின்னு அதிகமா எடுக்கும் பொழுது, அந்த இடத்துல இந்த கடமையை தாண்டி நம்ம பேராசைக்குள்ள நம்மோட மனம் போயிடுது. அப்போ என்ன ஆகுது, அந்த மாரி நேரத்துல வந்து உடல் ஆரோக்கியம் கெடுது. சுவாமிஜி ஒரு பாடல்ல சொல்வாங்க, "வாழும் உரிமை உலகில் எல்லோருக்கும் சமமே, வாழ வைக்கும் கடமையோ வகை தெரிந்த வல்லவர்க்கே" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உணவு எடுத்துக்கொள்ள வேண்டியது எல்லாருக்கும் அவசியம். ஆனா, அத எப்படி பார்த்து எடுத்துக்கணும் அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சு தான் எடுத்துக்கணும். அப்போ இந்த மாதிரியாக உணவுலயும் வந்து நம்ம நம்மோட விழிப்புணர்வோட நம்ம கடமைய முறையாக செய்யணும். அப்போ இந்த உணவு அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு இடத்துல சுவாமிஜி என்ன சொல்றாங்க, "ஒரு பிடி உணவிலே உலக ஒற்றுமையை கண்டிடு, உழைப்பால் பதில் உலகுக்கு தந்திடுன்னு" சொல்றாங்க. அப்ப அந்த பதில் அப்படின்றது எதுன்னு பார்த்தோம்னா, நாம சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமை. சமுதாயத்துக்கு எப்படி நாம திருப்பி கடமை நம்ம செய்ய முடியும்? நம்ம யார் சமுதாயம் முதல்ல பார்க்கணும். தனி மனிதன் தவிர மற்ற எல்லாருமே சமுதாயத்துக்குள்ள தான் வருவாங்க. அப்போ ஒரு குடும்பத்துல இருக்காங்கன்னா, அவர்களோட குடும்பத்துல இருக்க அத்தனை பேரும் சமுதாயத்துக்குள்ள தான் வருவாங்க. அப்போ நம்மோட கடமை அதுதானால தான் சுவாமிஜி அந்த ஐவகை கடமையில தான் குடும்பம், சுற்றம், ஊர், உலகு அப்படின்னு வகைப்படுத்துறாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், முதல்ல குடும்பத்துல இருக்கவங்கள பார்க்குறோம். அதுக்கு அப்புறமாவும் நமக்கு ஓரளவுக்கு டைம் இருக்கு அப்படின்னா, நாம சமுதாயத்துக்கு நம்மால முடிஞ்ச அளவுக்கு நேரம் ஒதுக்கி, அ என்ன பண்றோம் அப்படின்னா, வாழ இயலாதவர், அதாவது ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கவங்களோ, அப்படி இல்லன்னா வயது முதிர்ந்தவங்கலாம் இருக்காங்க. அவங்களுக்கு ஒ தேவையான உதவிகள வந்து நம்ம செய்யலாம். சின்ன குழந்தைங்க இருக்கவங்கன்னா, அவங்களுக்கு போய் ஒரு படிப்பு சொல்லிக் குடுக்கறது, இல்ல வயதானவர் இப்பல்லாம் நெறைய நம்ம ஓல்ட் ஏஜ் ஹோம் பார்க்குறோம். அந்த இடங்கள்ல போயிட்டு அவங்களுக்கு உடற்பயிற்சி கத்துக் குடுக்கலாம். ஒண்ணுமே செய்யலனாலும், அங்க போயிட்டு அன்பா 4 வார்த்தை அவங்க கிட்ட நம்ம பேசுனோம்னா, அதுவே வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்த குடுக்கும். இது எல்லாமே பார்க்கும் பொழுது, ஒரு மாற்றத்த குடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அதுதான் சுவாமிஜி சொல்றாங்க, "வாழ இயலாத, தெரியாத வயதோர்க்கு குழந்தைகளை வாழ வைக்கும் கடமை நடுவயதுடையோர் பொறுப்பாகும்னு" சொல்றாரு. அப்போ நான் மிடில் ஏஜ்ல இருக்கவங்க இந்த காரியங்கள செய்வதற்கு அதுவுமே நம்மோட கடமையாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நம்ம அருட்தந்தை. ஆக இந்த மாதிரி எல்லாம் நம்ம கடமைய நம்ம செய்துகிட்டே வரணும். அப்போ இந்த கடமைகள எப்ப செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா, கடமையை உணர்ந்திடு, காலத்தில் செய்திடு, உடம்புக்கும் நல்லது, உள்ளமும் அமைதியாகும்னு சொல்றாங்க. அப்ப எப்ப செய்யணும்? அதற்குரிய காலத்துல செய்யணும். இந்த பருவத்தை பயிர் செய்யணும் அந்த காலத்திலேயே ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா? அது எல்லாத்துக்குமே பொருந்தும். நம்ம படிப்புல இருந்து, ஆ அந்த வேலை தேடும் வேலைக்கு சேர்றதுலருந்து, கல்யாணத்துலருந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். அது இந்த கடமைக்கும் சேர்ந்து பொருந்தும். கடமைய வந்து நான் செய்றேன்னு சொல்லிட்டு, வீட்ட கவனிக்காமலோ, இல்ல எல்லா நேரமும் அப்படியே போயிட்டு இருந்தா, அதுவும் வந்து சரிப்படாது. ஆக, அந்த காலத்தோட அந்த கடமைகள செய்யணும். யாருக்கு எப்ப எது தேவையோ, அத வந்து நம்ம வந்து தெரிஞ்சு செய்யும் பொழுது தான், அதற்கு மரியாதை அதிகமா இருக்கும். இல்லன்னா, செஞ்சுமே நான் இவ்ளோ செஞ்சேன் பார்த்தீங்களா? எனக்கு பாருங்க இவங்க இந்த மாரி சொல்றாங்க. அப்படின்ற மாரி நம்ம மனசே கஷ்டப்படக்கூடிய ஒரு நெலைமைய நாம ஏற்படுத்திக்க கூடாது. ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு குறள்ல, "ஊழி பெயரினும் தாம் பெயரால் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார்" அப்படின்னு சொல்றாங்க. தம்முடைய கடமைகள சரியாக செய்யக்கூடிய சான்றோர்கள், எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும், அது வந்து அந்த துன்பமானது ஊழின்னு சொல்லக்கூடிய வினைப்பதிவின் காரணமாக வந்தாலும், தன்னோட நிலை மாறாம
எப்படி கடல் வந்து எப்பவும் ஒரே மாதிரி இருக்கோ, அந்த மாதிரியே இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்போ என்னன்னா, தன்னோட கடமைய சரியா செஞ்சுகிட்டு வராங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அவங்க வந்து என்னைக்குமே தன்னோட நிலையில மாறாம இருப்பாங்க. அப்படின்றது நமக்கு புரிய வருது. ஆக, இந்த கடமைகள நம்ம செய்யும் பொழுது, நம்ம சமுதாயத்துக்கு செஞ்சுகிட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்மோட நன்றி உணர்வும் சமுதாயத்துக்கு நம்ம செய்துட்டு, நம்ம வந்து இறை ஆற்றலுக்கும், குரு ஆற்றலுக்கும், அந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கும் நன்றி வந்து நம்ம செலுத்திக்கிட்டே இருக்கணும். இதுவுமே பார்க்கும்பொழுது நம்மோட கடமைகள்ல ஒன்றாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம, நம்ம வந்து ஒரு செயல செய்றோம் அப்படின்னா, அந்த விழிப்புணர்வோட அதனுடைய விளைவு தெரிந்து, அந்த விழிப்புணர்வோட செய்யும் பொழுது, அந்த விளைவு நம்ம தெரிஞ்சு செய்யும் பொழுது, நம்ம செய்யக்கூடிய செயல் மூலமாக நமக்கு எந்த துன்பமும் வராத வகையில நம்மோட கடமைகள அமைத்துக் கொள்ள வேண்டும்னு சொல்லி, என்னோட சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். ஒரு சிறப்பான ஒரு சிந்தனை. நம் கடமை அப்படின்ற தலைப்புல அம்மா வந்து நிறைய உதாரணங்களோட நம்மளோட கடமை என்ன அப்படின்றத நமக்கு வந்து சிறப்பா எடுத்து சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நாம வந்து தினமும் உடற்பயிற்சி செய்யறது நம்மளுடைய கடமை. நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நாம எப்படிப்பட்ட உணவெல்லாம் நம்ம சாப்பிடணும் அப்படின்றதே ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னாங்க. வீட்டுல நம்மளுடைய கடமை என்ன அப்படின்றதும், சமுதாயத்துக்கு நம்முடைய கடமை எப்படி செலுத்தணும் அப்படின்றதும், திருக்குறள் மூலமா வள்ளுவர் நம் கடமையை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது நல்ல பல விளக்கங்களை நமக்கு வந்து அம்மா கொடுத்திருக்காங்க. அம்மா அவர்களை நாம் அனைவரும் இணைந்தே வாழ்த்துவோம். இன்று மிக சிறப்பான முறையில் நமக்கு சிந்தனை உரை வழங்கிய பேராசிரியர் அருள்நிதி லில்லி கோபால் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் வாழ்க அம்மா. வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். நிகழ்ச்சியின் நிறைவாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.